இப்போ நிறைய பேருக்கு பிறந்த நேரம் தெரியாது, தேதி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் நாடி ஜோதிடம்ன்ற முறையில போய் ஓலைச்சுவடி மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, பிரசன்னம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. இல்ல அவங்க எப்படி அவங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும்? நாடி ஜோதிடம் உண்மை. ஆனால் இப்போ உலகத்துல 720 கோடி பேர் 800 கோடி பேர் இருப்பாங்க. ஏற்கனவே வாழ்ந்து மறைந்து போனவர்கள் ஒரு 4000 கோடி குறைஞ்சபட்சம். இனி வரப்போவர்கள் ஒரு 4000 5000 கோடி 10,000 கோடி. இவ்வளவு பேருடைய ஓலையும் இவ்வளவுண்டு டிராயர் உள்ள வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். நாடின்றது ஒரு மெத்தடு, கால்குலேஷன் மெத்தடு. அந்த மெத்தடு என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா எதை வச்சு நீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. அதாவது அந்த நேரத்தில் இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. மணி என்ன இருக்கும் சுமாரா? டைம் வந்து இப்போ 12:46 சார். 12:46. இந்த இடத்துல வரக்கூடியது குரு உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. செவ்வாய்க்கிழமையாகவும் இருப்பதால் செவ்வாயும் நீசமாகக்கூடிய ஒரு ராசி. அப்ப குரு உச்சமானோ செவ்வாய் நீசமானோம்னா கடகம். ஆமா சார், இதான் கணக்கு. இது போல எதை வேணும்னாலும் ஒரு ராசியை 150 பிரிப்பதற்கு பேர் நாடி அம்சம். ஈரானுடைய படை தளபதி 17ஆம் தேதி கொல்லப்படுவார்னு சொல்றேன், 1.5 மாசம் முன்னாடி. இதற்கு காரணம் என்னன்னா, இது பெரிய அருள் வாக்கோ இல்ல கடவுள் வந்து என்கிட்ட சொல்றார், இல்லைன்னா ஒரு தேவதை உபாசனை கணக்கே இருக்கு. இப்போ டேட் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பிரசன்ன ஆருடம்னு ஒன்று இருக்கு. சோழி போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமா துல்லியமான இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் கணிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு பிறந்த நேரம் தெரியாது, தேதி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் நாடி ஜோதிடம்ன்ற முறையில் போய் ஓலைச்சுவடி மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, பிரசன்னம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. இதெல்லாம் துல்லியமா இருக்குமா, இல்லை அவங்க எப்படி அவங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது நாடி ஜோதிடம் உண்மை. ஆனால் இப்போ பெரும்பாலான நாடி ஜோதிடம் பொய். ஏதோ ஒரு உண்மையை வச்சு ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? முன்னாடிலாம் எப்படின்னா பாலில் தண்ணி கலப்பாங்க, இப்போ தண்ணியில் பால் கொஞ்சம் கலக்குறாங்க. இதுதான் உண்மை. நான் ஒரு நாடி ஜோதிடர்கிட்ட போனேன். என்னுடைய நாடி தப்பாக படித்தார், அது கூட போட்டான். நான் பிறந்த ஒரு வருடத்தையே மாற்றிட்டார். ஏன்னா மணிக்கணக்கு மாறலாம், சில நேரங்களில் நாள் கூட மாறலாம், வருடமாவா மாறும்? மாறாது. இது தவிர நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ உலகத்தில் 720 கோடி பேர் 800 கோடி பேர் இருப்பாங்க. ஏற்கனவே வாழ்ந்து மறைந்து போனவர்கள் ஒரு 4000 கோடி இருக்கும் குறைஞ்சபட்சம். இனி வரப்போவர்கள் ஒரு 4000 5000 கோடி 10,000 கோடி. இவ்வளவு பேருடைய ஓலையும் இவ்வளவுண்டு டிராயர் உள்ள வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். நீங்க என்னதான் சுருக்கி எழுதினாலும் அதை வைக்கிறதுக்கே எல்ஐசி பில்டிங் அளவுக்கு பில்டிங் வேணும், கரெக்டா? ஆனால் நீங்க ஒரே ஒரு பீரோவுள்ள எடுத்துட்டு வரீங்க. இது வாய்ப்பே கிடையாது. இதுவே அங்கே லாஜிக்கே அடிபடுது. புரியுதா உங்களுக்கு? இதையும் தவிர ஒருத்தருக்கு நாடி ஜோதிடம் பார்க்கும்போது அந்த ஓலையை அவர்கிட்டே கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? ஆமாம், அவருக்கானது தானே இது. சரி, இப்போ அடுத்தடுத்த ஜென்மம்னு சொல்றாங்களா, பிறந்து வந்தாங்கன்னா அதே சோடி எங்க இவரது அப்போ கூட மாறாது, மாறிடுமே பலன். பலன் மாறிடும் இல்லை? எல்லா இவங்க சொல்கிறபடியே இருந்தாலும் எல்லா ஜென்மத்திலையும் அதே அப்பா அம்மாக்கா பிறக்கிறோம் கிடையாது, அதே பலாபலன் நாம் கிடையாது. ஒரு வாட்டி செல்வந்தர் வீட்டில் பிறக்கிறோம், ஒரு வீட்டில் ஏழையில் பிறக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல பிறக்கிறோம். அப்போது நாடி என்பது ஒரு முறை. இதை புரிஞ்சுக்கல யாரும். நாடின்றது ஒரு மெத்தடு, கால்குலேஷன் மெத்தடு.
அந்த மெத்தடு என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு எவ்வளவு நாடி இருக்குது, 72,000 நாடின்னு வச்சுக்கோங்க மருத்துவத்திலேயே. இது போல் ஜாதகத்தில் வித்தியாசமான புள்ளிகள் இருக்கிறது. அந்த புள்ளிகளை கிரகங்கள் அடையும் போதும் சில விஷயங்கள் மாறுகிறது. புரியுது? அக்குபஞ்சர் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாடிகளின் முடிச்சுன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. கழுத்தில் இவ்வளோ இருக்குது, தலையில் இவ்வளோ இருக்குது, காலில் இவ்வளோ இருக்குதுன்னு எடுக்கிறாங்க. இது போல் ஜாதகத்தின் 12 கட்டத்திலையும் பலவிதமான நாடி முடிச்சுகள் இருக்கிறது. இதில் எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் பிரயாணம் செய்கின்றன, தசாபுக்தி எப்படி மாறுகிறது, இது சொல்கிறது தான் நாடி. ரெண்டாவது, ஒரு ராசியை நவாம்சமாக பிரிக்கிறோம், துதாம்சமாக பிரிக்கிறோம், தசாம்சமாக பிரிக்கிறோம். ஒரு ராசியை 10,000 20,000 எப்படியோ பிரிச்சுன்னு போகிறோம். இதே போல் ஒரு ராசியை 150ஆக பிரிப்பதற்கு பேர் நாடி அம்சம். நாடி அம்சம், நவாம்சம் நாடி அம்சம். அந்த நாடி அம்சம்னா என்னன்னா 30 டிகிரியை 150ஆக பிரிக்கிறது. அப்படி பிரிக்கும் போது ஒரு டிகிரியே 5 பாகமாக கிடைக்கும். அதாவது ஒரு டிகிரி என்பது நேரம் 4 நிமிஷம். 4 நிமிஷம் 240 செகண்ட், வினாடி. 240ஐ 5ஆல் வகுப்பது. அப்போ 48 வினாடிகளுக்கு ஒரு பலன் எடுக்க முடியும். அதில் கஷ்டமான ப்ராசஸ் தான். 48 வினாடிக்கு ஒன்று. அப்போ அந்த 48 வினாடிக்கு ஒன்று எடுக்கிறது தான் துல்லியமானது. அதனால தான் அது பேர் நாடி ஜோசியம். ஒரு ரிஸ்கியான விஷயத்த எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். புரியுதா? அதான் நான் அப்போ நாடி அம்சம்னே ஒன்று இருக்கு ஜோதிடத்தில். பெரும்பாலும் அந்த 16 வர்க்கத்தை மீறி யாரும் படிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சகோதர பாவம் என்ன, டொதாம்சம்னா என்ன, திரிம்சாம்சம்னா என்ன, இதெல்லாம் பார்ப்பாங்க. நாடி அம்சம் தான் அல்டிமேட். ஒரு ராசியே 150ஆக பிரிக்கிறது. அப்போ 12 ராசிக்கு எவ்வளோ வரும் பாருங்க. அப்போ இது மாதிரி பிரித்தா பலன் துல்லியமாக கிடைக்கும். தசாநாதன் யாரு, புக்திநாதன் யாரு, அந்தரநாதன் யாரு, சூட்சமநாதன் யாரு, புரியுதா உங்களுக்கு? தசை என்ன வேலையை பண்ணும், புக்தி என்ன வேலையை பண்ணும், அந்தரம் என்ன வேலையை பண்ணும், சூட்சமம் என்ன வேலையை பண்ணும். இது ஒவ்வொரு டிகிரிக்கும் இருக்குது. 360 டிகிரிக்கும் 360 வித்தியாசமான பலன்களே இருக்கு. பொதுவாக என்ன பண்ணுறாங்க, சனி 8இல் இருக்கிறார், சனியில் 6இல் இருக்கிறார். இதை விட ஒரு நகைச்சுவான விஷயம் உலகத்திலே கிடையாது. எப்படின்னு கேளுங்க. 2.5 வருஷம் அதே இடத்துல இருப்பார் சனி. அப்போ 2.5 வருஷம் அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறக்க எல்லாருக்குமே 7லையோ 8லையோ 6லையோ இருப்பான் சனி. ரைட்டா? அப்போது அந்த குறிப்பிட்ட 2.5 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் பிறக்க மாட்டான். அப்போ 50 லட்சம் பேருக்கு அதான் விதி. இவர் எழுதிட்டார். ஐயோ, அது எப்படி? புரியுதா? ஒரு வீட்டில் இருக்கிற 5 பேருக்கே 5 விதமான விதி வருது. ஒருத்தர் கலெக்டராகிறான், ஒருத்தன் வேற ஏதோ சாதாரண வேலை செய்கிறான், குமாஸ்தாவாக இருக்கான், ஒருத்தன் வேலைக்கே போகல. அப்போது ஒரே வீட்டில் பிறக்கிற 5 பேருக்கே விதி மாறும்போது 2.5 வருஷம் இருக்கிற சனியை வச்சு ஒரு பலன் சொல்வது என்பது கொஞ்சம் கூட விஞ்ஞானபூர்வமானது இல்லை. ஏமாற்று வேலை. ஆமாம். குரு கடகத்தில் இருக்கார். எங்கேயோ போவீங்க. எங்கே போவேன்? இருக்கிற இடத்துல தான் இருப்பேன். புரியுதா? கடகராசிக்காரர்கள்லாம் இதுக்கப்புறம் ஆகா ஓகோன்னு இருக்கு. புரியுதா? அந்த கடகராசிக்காரர்லயே அதே வருஷத்துல எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரன் ஆகிறவனா இருப்பான். ஆமா. இதுக்கு ஒண்ணு சொல்றாங்க சார், ஒண்ணு கொடுத்தா நிறைய கொடுப்பாரு, இல்லைன்னா ஒண்ணுமே கொடுக்காத மாதிரி செஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரெண்டுமே முடிஞ்சிடும்ல. இதே இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரி தான். ஆண் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா பெண் குழந்தை பிறக்கும், 2 தான். அவ்வளோதான், முடிஞ்சிடும். அது இல்லை. ஒரு ராசியை மட்டும் வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்வது என்பது
குருடன் யானையை தடவினார் போல. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. காதை பார்த்தா மொரான்னுவான், காலை பார்த்தா தூணுன்னுவான். புரியுதா அவனுக்கு? அப்போது ஒரு ராசியை சேர்ந்தவர்களே ஒருவர் கோடீஸ்வரர் ஆவார், ஒருத்தர் அதிகாரம் பெறுவார், ஒருத்தர் அந்த வருடம் பார்த்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். என்னென்னா நல்ல பலன்களை சொல்லும்போது மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பரவாயில்லப்பா, இந்த வருஷம் நல்லதான் போட்டிருக்காங்க பத்திரிக்கையில், நம்மளுக்கு பிரமாதமாக இருக்கும். அது வேற, அது ஆறுதல். யதார்த்தம் என்ன, ஆறுதல் என்ன? அப்போ யதார்த்தமே இல்லைன்னா ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விடும். புரியுதா உங்களுக்கு? நான் தான் சரியாக படிக்கலை போல இருக்கு அப்படிரும். இதுதான் பொதுவாக ராசி பலனாலையும் கோச்சார கிரகங்களாலையும் வரக்கூடிய பலாபலனாக அமைகிறது. ஓகே சார், இப்போ டேட் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. பிரசன்ன ஆருடம்னு ஒன்று இருக்கு. சோழி போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை 108க்குள் ஒரு எண்ணெய் வாங்கி கொண்டு, நம்பர் வாங்கி கொண்டு அதை வைத்து பலன் சொல்லலாம். அவங்கள சொல்லணும் ஒரு நம்பர். ஆமாம். பொதுவாக இன்னொரு நகைச்சுவையான விஷயம், பிரசன்ன ஆருடம்னு ஒன்று நீங்கள் 12:50 வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சில நபர்கள் 12:50 நேரத்தை வச்சு லக்னத்தை போட்டுருவாங்க. நான் என்ன கேட்குறேன், சென்னையில் 100 ஜோதிடர் 1000 ஜோதிடர் 10,000 பேர் இருப்பாங்களா? 10,000 பேருக்கும் 2:30 மணினா அதே தானே வரும் லக்னம். அப்போ அந்த 10,000 பேருக்கும் வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன்று தானா? பிரச்சனை ஒன்று தானா? இல்லை, ஒருத்தன் குழந்தை இல்லைன்னு வருவான், ஒருத்தன் கல்யாணமே ஆகலைன்னு வருவான், ஒருத்தன் கடனுக்கு வருவான், ஒருத்தன் கொடுத்த கடனை வாங்க முடியலன்னு வருவான். அப்போ ஒரே லக்னத்தை வச்சு இவ்வளோ பலன் எப்படி சொல்லுவேன்? அதுக்கு தான் சோழி போடுறது அல்லது எண்களை கேட்பது. இப்போது 1லேருந்து 108னா நீங்கள் சொல்கிற எண்ணை இன்னொருத்தன் சொல்ல மாட்டான், அது இன்னொருத்தன் அது சொல்ல மாட்டான். அப்போது அந்த நவாம்ச கணக்கை வைத்து கொண்டு அப்போ உள்ள கிரக கோச்சாரங்களை கணக்கிட்டு சொன்னால் பலன் உண்டு. அப்போ யாருமே நேரம் காலெல்லாம் குறிக்க வேணாம்ல சார்? பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு போயிடலாம். பிரசன்ன ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தெரியும். அதாவது பரீட்சையில் பாஸ் ஆவேனா இல்லையா? ஆமாம் இல்லை, எஸ்ஆர் நோ. அதான் இன்டர்வியூக்கு போகும்போது இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா. ஆனால் ஜனன ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது முழு வாழ்க்கையும் அலசி பார்க்கலாம், ஆராயலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் கேட்கணும்னா அதுக்கு பிரசன்ன ஆருடம் போதும். அதாவது பிரசன்ன ஆருடத்தில் எப்படின்னா, ராகு சக்கரம், சூரிய சக்கரம், சந்திர சக்கரம்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. இதையும் தவிர இப்போ ஜோதிடருடைய ஜாதகமும் பிரசன்ன நேரத்து ஜாதகமும் எப்படி அமையிறதுன்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. காரணம், இப்போ நீங்கள் இன்றைக்கு வரீங்கன்னா முதல் கேள்வி என்ன, ஏன் நேற்று நீங்கள் வரல, ஏன் நாளைக்கு வரல, ஏன் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்திருக்கலாமே. இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது. நடந்தது ஒன்று, ஆனால் பாசிபிலிட்டி வாய்ப்புகள் 1000 லட்சம் கோடி போன வருஷம் வந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த நேரத்தில் ஏன் வந்தான்றதுக்கு ஜோதிடருடைய லக்னம் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது, அப்போ தான் நீங்கள் கான்டாக்ட்லேயே வரீங்க. அப்போது இதுவும் ஜோதிடருடைய விஷயத்தில் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். பொதுவாக 3ஆம் இடம் என்பது கேட்பது, 9ஆம் இடம் என்பது சொல்வது. அப்போது இது ரெண்டும் இன்டர்லிங்க் ஆனால் தானே உங்கள் பேச்சே கேட்க முடியும். அதனால் ஒரு தொலைபேசி அழைப்பு வருதுன்னா கூட அந்த தொலைபேசி அழைப்பு எந்த நேரத்தில் நமக்கு வருகிறது அதை மட்டுமே வச்சு ஜாதகம் போடலாம். நான் போட்டிருக்கேன். சூப்பர் சார். அதுவும் துல்லியமாக தான் இருக்கும். 100%. இப்போது
என்னிடம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஜாதகம்லாம் கொடுக்கல. நான் அவரிடம் நீங்கள் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியான்னு கேட்டேன். ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு. ஃபோன் நம்பர் இல்லை, வந்த நேரத்தை வந்த நேரம். அது போதும். வந்த நேரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் என்ன ராசியை சேர்ந்தவர், எந்த காரணத்திற்காக வந்தார்னு கண்டுபிடிக்கலாம். ஓ, ஓகே. இந்த அளவு துல்லியமா எப்படி சார் சொல்றீங்க? சொல்றேன். ஒரு பெண்மணி ஆந்திராவிலிருந்து பண்றாங்க எனக்கு ஃபோன். உங்களோட ஏதாவது கன்சல்ட் பண்ணணும்னு. அப்படியே லைனில் இருங்கன்ட்டு ஒரு நிமிஷம் கணக்கு போட்டு, திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கேள்வி தான் நீங்கள் கேட்க போறீங்களான்னு கேட்குறேன். ப்ரூஃப் இருக்குன்ட்ட. 1 6 மாதத்துக்கு முன் நீங்கள் வர்ம சிகிச்சைக்கு போனீர்களான்னு நான் கேட்குறேன். ஆமாம். இதெல்லாம் காரணம் வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் கிரக சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, ஏன் அந்த கேள்வி அந்த நேரத்தில் வந்தது, அந்த நாளின் கிழமை என்ன, ஹோரை என்ன, இது போருமே. அதை வச்சு சொல்லிடலாம். கிழமையும் ஓரையும் வச்சா பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த ஃபோன் கால் வந்த நேரம் மட்டும்தான் வச்சு சொல்ல முடியுமா? வேற என்னென்ன விஷயங்களை வச்சு சொல்லலாம்? அது போறோம். அது சகுனங்கள் வச்சு, சகுனங்கள் நிமித்தங்களை வச்சு சொல்றதும் உண்டு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லை. அதாவது அந்த நேரத்தில் இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. மணி என்ன இருக்கும் சுமாரா? டைம் வந்து இப்போ 12:46 சார். 12:46. இப்போ பொதுவாக இந்த இடத்துல வரக்கூடியது குரு உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. செவ்வாய்க்கிழமையாகவும் இருப்பதால், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாயும் நீசமாகக்கூடிய ஒரு ராசி. அப்போ குரு உச்சமானோ செவ்வாய் நீசமானோன்னா கடகம். ஆமா சார், இதான் கணக்கு. இது போல எதை வேணும்னாலும் செவ்வாய்க்கிழமை குரு ஹோரை அப்படின்னா இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட இடம் எதுவோ அதுதான். 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இதை வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நேரத்தை வச்சு சொல்லி எதை வேணாம். நான் சொல்கிறேனே, ஒரு மரணம் நடக்கிறதுனா அந்த மரணம் கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த நேரத்தை கூட கண்டுபிடிக்க முடியும். தாராளம் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. என்ன விஷயம் சார்? அதாவது எந்த இடம்ன்றது சொல்லக்கூடாது. ஒரு சிறுவன், 12 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான்னு கேஸ் மூடியாச்சு. அதில் பெற்றோர்கள் என்னிடம் வந்து கேட்கிறார்கள். நான் பிரசன்ன அவரிடம் போட்டு கணக்கு போட்டு சொல்கிறேன், இல்லை இது கொலைன்னு சொல்கிறேன். 12 வயசு குழந்தையை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பணம் இருக்காது அவன்கிட்ட ஒன்றும் இருக்காது. ப்ராப்பர்ட்டி அவன்கிட்ட எடுத்துக்க முடியாது. வேறு என்ன தான் இருக்கும்? 2வது 12 வயசுன்றதுனால காதல் விவகாரம் அதுவும் கிடையாது. 12 வயசுன்றதுனால ஜூதாட்டம் அதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க? ஆமாம். ஸோ ஆக வேறு ஒரு விஷயத்துக்காக, இந்த பல விஷயமா ஒரு தவறான விஷயத்துக்காக அவன் அந்த தவறான விஷயத்தை பார்த்து விட்டான். அந்த செய்தி வெளியில் போகிறதுன்னு சொல்லி அவன் முடித்து வைக்கப்பட்டான். கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த பெற்றோர் போய் சில காவலர்கள் மூலமாக இந்த எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. திருப்பி ரீஎக்ஸாமினேஷன் அந்த ஃபைலை திருப்பி எடுப்பாங்க. எடுத்து பார்த்ததில் அதே போல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அவனை கொலை செய்து விட்டார்கள்னு பிடிச்சு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எதை வேணால் எடுக்கலாம். ஆனால் என்ன, நேரம், அதிக நேரம் கவனம் செலுத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கட்டாயமாக தெரியும்.
ஒரு சின்ன உதாரணம். இவர் ஈரான் தலைவர் இருந்தாரா, கமேனி இருந்தார். அவர் அந்த போரில் இறந்து விட்டார். இந்த இறந்தது ஏப்ரல்லையோ என்னோ இறந்து போனார். நான் இதை பிப்ரவரி மாதம் சொன்னேன். ஈரானுடைய படை தளபதி 17ஆம் தேதி கொல்லப்படுவார்னு சொல்கிறேன். 1.5 மாதம் முன்னாடி 17ஆம் தேதியே, 16 கிடையாது, 18 கிடையாது, 17ஆம் தேதியே. இதற்கு காரணம் என்னென்னா, இது பெரிய அருள் வாக்கோ இல்லை கடவுள் என்கிட்ட சொல்கிறார், இல்லைன்னா ஒரு தேவதை உபாசனை, எல்லாம் பொய். கணக்கே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே சொன்னால் என்னுடைய குருநாதர் உங்களுடைய பையில் இருக்கக்கூடிய ரூபா நோட்டு எண்களை எழுதுவார், எழுதி காம்பர். ரூபா நோட்டில் ஒரு நம்பர் இருக்குமா, அதாவது 6J நம்பர்கள், ஒரு 6 டிஜிட்டோ 7 டிஜிட்டோ வரும். இந்த நம்பர் நீங்கள் வச்சிருக்கும் போது அவர் இங்கேருந்து எழுதுவார். புரியுதா உங்களுக்கு? அது நான் மட்டும் இல்லை, பலருக்கும் தெரியும் அது. அப்போது இது போல் பலவிதமான பெரிய அறிஞர்கள்லாம் இருந்த இடம் அது. கண்டிப்பாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.